Today we discuss about the topic cost and revenue. காஸ்ட்னா செலவு, ரெவென்யூனா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட். எதுல இருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட், நம்ம எதுக்காக செலவு பண்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு பிசினஸ் நம்ம ரன் பண்றோம்னா அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் செலவு பண்ணுவோம். அது அந்த பிசினஸ்ல இருந்து நம்மளுக்கு சம் ஆஃப் them ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணுவோம். இதை பத்தி இந்த டாபிக்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். First we discuss about the topic cost. What is cost? நம்மளுக்கே நல்லாவே தெரியும். செலவு பண்ற எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். காஸ்ட் அனலைசிஸ். Cost analysis. Cost analysis refers to the study of behavior of cost in relation to one or more production criteria, namely size of output, scale of production, prices of factors, and other economic variables. The functional relationship between cost and output is expressed as cost function. எது ரெண்டுத்துக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்றது அப்படின்னா, காஸ்ட் அண்ட் அவுட்புட். காஸ்ட்னா செலவு, அவுட்புட்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்க கிளாஸ்ல என்னன்னு சொல்லியிருக்கோம், அவுட்புட் மீன்ஸ் குவான்டிட்டி. எவ்வளவு குவான்டிட்டியை நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்றது தான் அவுட்புட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். செலவு, எவ்வளவு நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட். இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், காஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். காஸ்ட் ஃபங்க்ஷன். A cost function may be variable as cost function may be defined as C is equal to function of Q. C is equal to function of Q. C ன்றது cost, Q ன்றது quantity of output. இதை தான் இங்க என்ன பண்ணிருக்காங்க, மென்ஷன் பண்ணிருக்காங்க. Where C is equal to cost, Q is equal to quantity of output. Cost functions are derived functions because they are derived from the production function. இது எதுல இருந்து இது பண்றதுதான், ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். இதெல்லாம் தான் நம்ம ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். இதான் இதோட ஒரு ஃபார்முலா. எதோட ஃபார்முலா, காஸ்ட் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஃபார்முலா. Fixed cost. Fixed cost does not change with the change in the quantity of output. In other words, expenses on fixed factors remain unchanged irrespectively of the level of output, whether the output is increased or decreased or even it becomes zero. For example, rent of the factory, watchman's wages, permanent workers' salary, payments for minimum equipment and machines, insurance premium, deposits for power, license fees, etc. Fixed cost is also called as supplementary cost or overhead cost. காஸ்ட்னாலே நம்மளுக்கு செலவுன்னு தெரியும். இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட்னா என்னன்றது சொல்றேன். ஃபிக்ஸட் காஸ்ட்ன்றது, ஃபிக்ஸடுன்றது அதுலேயே நல்லாவே தெரியுது. இந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸடா நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். என்னென்ன அமௌண்ட்லாம் நம்ம ஃபிக்ஸடா செலவு பண்ணணும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம்னு வச்சுக்கலாம், வாடகை வீட்டில் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்கம் வருதோ இல்லையோ, ஆனால் நம்ம என்ன பே பண்ணுவோம், ரெண்ட்டு கண்டிப்பாக பே பண்ணி ஆகும். அது நம்மளுக்கு இன்கம் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, நம்ம அதை என்ன பண்ணி ஆகும், பே பண்ணி ஆகும். இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன நம்ம சொல்லுவோம், ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். அண்ட் தென் மோர் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கு. என்னென்ன அப்படின்னா, இப்போ கம்பெனி சம்மந்தப்பட்டது என்னென்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் ஆஃப் த ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரிக்கு நம்ம பே பண்ணக்கூடிய ரெண்ட். வாட்ச்மேன்ஸ் வேஜஸ், சேலரி, இதெல்லாமே வந்து கம்பெனிக்கு இன்கம் வந்தாதான் நம்ம சேலரிலாம் கிரெடிட் பண்ணுவோமா, கிடையாது. மந்த்லி என்ன பண்ணுவோம், நம்ம நார்மலாகவே இது எல்லாமே கிரெடிட் பண்ணிக்கிட்டே வருவோம். அவங்களுக்கு சேலரி கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் சேலரி, பெர்மனண்டா ஒர்க் பண்றவங்களுக்கு சேலரி போட்டே ஆகும். பேமெண்ட்ஸ் ஃபார் மினிமம் எக்யூப்மெண்ட், சின்ன மிஷினுக்கான செலவுலாம் என்ன பண்ணிட்டே இருக்கும், நம்ம சின்னதா எதனா ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கான பேமெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணிட்டே வருவோம், பே பண்ணிட்டே வருவோம். மிஷின்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், மிஷினுக்கான இன்சூரன்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம கம்பல்சரி பே பண்ணியே ஆகும்.
டெபாசிட்ஸ் ஃபார் பவர், லைசன்ஸ் ஃபீஸ் எக்ஸெட்ரா. இது எல்லாமே நம்ம என்ன சொல்றோம், ஒரு கம்பெனியோட ஃபிக்ஸட் காஸ்ட். அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் வந்தாலும் சரி வராலனாலும் சரி, இந்த எல்லா காஸ்ட், இந்த எல்லா செலவையும் நம்ம என்ன பண்ணுவோம், பே பண்ணுவோம். இது ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு இன்னொரு நேம் என்னன்னா சப்ளிமெண்டரி காஸ்ட்னு சொல்லலாம், ஓவர் ஹெட் காஸ்ட்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கொஷின்ல இருந்து சப்ளிமெண்டரி காஸ்ட்ல என்னென்னலாம் வரும், எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபிக்ஸட் காஸ்டோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்ன பண்ணலாம், நம்ம ரைட் பண்ணலாம். இதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்னென்ன டூ டைப் சொல்லியிருக்காங்க, சப்ளிமெண்டரி காஸ்ட், ஓவர் ஹெட் காஸ்ட். இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு இந்த மாதிரியும் நம்ம என்ன பண்ணலாம், நேம் சொல்லலாம். And then second one is variable cost. என்னது இது, variable cost. These costs vary with the level of output. Examples of variable cost are wages of temporary workers, cost of raw materials, fuel cost, electricity charges, etc. இப்போ வேரியபிள் அப்படின்னா நம்மளுக்கே நல்லாவே தெரியும், மாறி மாறி வர்றது. என்னென்ன செலவுலாம் மாறி மாறி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எலக்ட்ரிசிட்டி பில்லுன்னு ஒன்று இருக்கு. எலக்ட்ரிசிட்டி பில்லு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மந்த் ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் பே பண்ணுவோம், நெக்ஸ்ட் மந்த் என்ன பண்ணுவோம், சம் அமௌண்ட் பே பண்ணுவோம். இதுதான் வந்து வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் டெம்பரவரி ஒர்க்கர்ஸ், டெம்பரவரியா ஒர்க் பண்றவங்களுக்கு என்ன பண்ணுவோம், வேஜஸ் மாத்தி மாத்தி தான் என்ன பண்ணுவோம், வேரி ஆகிக்கிட்டே இருக்கும் அவங்களோட சேலரி. அண்ட் தென் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், இப்போ நல்லா இன்கம் வருது, அந்த டைம்ல டிமாண்ட் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அந்த ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் கம்மி ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த ரா மெட்டீரியல்ஸ் வாங்குற அந்த செலவுலாம் என்ன ஆகும், கம்மியாகும். ஸோ இந்த காஸ்ட் என்ன ஆகுது, வேரி ஆகுது. எதோட காஸ்ட், ரா மெட்டீரியல்ஸோட காஸ்ட்லாம் என்ன ஆகுது, வேரியல் ஆகுது. இப்போ ஃபியூயல் காஸ்ட், இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தான் போய் அந்த ப்ராடக்ட்டை நம்ம சேல்ஸ் பண்றோம் அப்படின்னா அப்போ அந்த காஸ்ட் என்ன ஆகும், கம்மியாகும். இதுவே கொஞ்சம் தூரமா இருக்கிற இடத்துக்கு போய் நம்ம அந்த ப்ராடக்ட்லாம் சேல் பண்றோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும், அந்த ஃபியூலோட காஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்றாங்க, வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. வேரியபிள் காஸ்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ப்ரைம் காஸ்ட், ஸ்பெஷல் காஸ்ட் ஆர் டைரக்ட் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட்டை இன்னும் 3 நேம்ல என்னென்ன நேம்ல சொல்லலாம் அப்படின்னா, ப்ரைம் காஸ்ட்னு சொல்லலாம், ஸ்பெஷல் காஸ்ட்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா டைரக்ட் காஸ்ட்னு சொல்லலாம். அண்ட் தென் ஷார்ட் ரன் காஸ்ட் கர்வ்ஸ். ஷார்ட் ரன் காஸ்ட் கர்வ்ஸ்ல என்னென்னலாம் வருது அப்படின்னா, டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட், டோட்டல் வேரியபிள் காஸ்ட், டோட்டல் காஸ்ட் கர்வ்ஸ். இப்போ டிஎஃப்சி, டிவிசி, டிசி, இது மூணும் என்ன, ஒன் கைண்ட் ஆஃப். அண்ட் தென் யூ ஆடட் சம் மோர் ஒன், டோட்டலாக 7 இருக்கு. இன்னொன்று என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏவிசி. ஏவிசி இஸ் நத்திங் பட் ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட். அதுக்கப்புறமேட்டு தான் ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட், ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட், அண்ட் தென் ஆவரேஜ் காஸ்ட். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு எத்தனை வந்திருக்கு, இதில் பார்த்தீங்கன்னா 7 இருக்கும். டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட், டோட்டல் வேரியபிள் காஸ்ட், டோட்டல் காஸ்ட், ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட், ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட், அண்ட் ஆவரேஜ் காஸ்ட், and then the final one is marginal cost. அப்போ டோட்டலா என்ன இருக்கு, 7 இருக்கு. இப்போ இந்த 7ஐயும் நம்ம என்ன பண்ணலாம்னா பிரீஃபா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட், டிஎஃப்சி. ஃபிக்ஸட் காஸ்ட்னால நம்ம என்ன சொன்னோம், இந்த மந்த்துக்கு இப்போ நான் இவ்வளோ ரெண்ட் பே பண்ண போறேன், இத்தனை பேருக்கு நான் சேலரி போட போறேன்னா என்ன பண்ணுவேன், கம்பல்சரியா அதை நான் போட்டே ஆவேன். அது எனக்கு அவுட்புட் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, அதுதான் எங்க அவுட்புட். எங்க யூனிட்ல இங்க ஃபர்ஸ்ட் 0வா இருக்கு இந்த அவுட்புட். அப்போ நான் எவ்வளவு செலவு பண்றேன், 1000 rupees தான் செலவு பண்றேன். என்னோட அவுட்புட் இன்க்ரீஸ் ஆக குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகனாலும் நான் எவ்வளவுதான் பே பண்றேன், 1000 மட்டும்தான் என்ன பண்றேன்னா பே பண்ணிக்கிட்டே வரேன். ஒய், பிகாஸ் இட் இஸ் அ ஃபிக்ஸட் காஸ்ட். ஏன்னா எனக்கு இந்த மாசம் வந்து ரொம்பவே குவான்டிட்டி அதிகமா கிடைச்சிருச்சு, அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், அதிகமா எல்லாருக்கும் சேலரி கொடுப்பேனா,
இல்ல கிடையாது. அதிகமா ரெண்ட் பே பண்ணுவேனா? இல்ல கிடையாது. அப்போ எனக்கு எவ்வளவுதான் அவுட்புட் அதிகமா வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்? நான் பண்ற செலவு அதே செலவா தான் இருக்கும். அதனாலதான் இங்க 1000 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கோம்? இங்க போட்டிருக்கோம். So all the payments for the fixed factors of production are known as total fixed cost. ப்ரொடக்ஷன் எனக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி, ஆனா என்னோட காஸ்ட் எல்லாம் என்னவா தான் இருக்கு? ஃபிக்ஸட் ப்ரைஸ்ல தான். இவ்வளவுனா நான் இவ்வளவுதான் செலவு பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இது கம்பல்சரி, இந்த மந்த் நான் இவ்வளவுதான் செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு ஃபிக்ஸட் காஸ்ட். இதுதான் வந்து டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட். again இதுக்கு ஒரு டயக்ராம். ஆல்ரெடி டயக்ராம்னால என்ன இருக்கணும்? எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ் இருக்கணும். எக்ஸ் ஆக்சஸ்ல அவுட்புட்னு இருக்கு, ஒய் ஆக்சஸ்ல 1000 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்கோம். ஏன் இங்க 1000 மட்டும் தான் போடணுமா? இங்க ஏன் அவுட்புட்ல ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 1, இங்க 2, இங்க 3, இந்த ஷெடியூல் பாருங்க. இது 1ன்னு 0ல இருக்கும்போது 1000, 1ல இருக்கும்போது 1000, 2க்கு இருக்கும்போது 1000, 3க்கு இருக்கும்போது 1000, 4க்கு இருக்கும்போது 1000, 5க்கு இருக்கும்போது 1000 தான். இப்போ இங்க 0 இருக்கு. இப்போ இங்க 0 இருக்கு. 0க்கு 1000. 1 இருக்கு. 1க்கு நேரா 1000, 2க்கு நேரா 1000, 3க்கு நேரா 1000, 4க்கு நேரா 1000, 5க்கு நேரா 1000. இந்த மாதிரி எல்லாமே எந்த பாயிண்ட்ல தான் மர்ஜ் ஆகுது? 1000ன்ற பாயிண்ட்ல தான் மர்ஜ் ஆகும். ஏன் இங்க ஒய் ஆக்சிஸ்ல 1000 மட்டும் தான் போடணுமானா கிடையாது. கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம்? 200, 100 அப்படின்னா போட்டுக்கலாம். இல்ல இங்க 400 600, 800 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம்? நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போட்டு இங்க 1000 ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுதான் இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்? டயக்ராம்ல ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம். அதனாலதான் இந்த டிஎஃப்சி லைன் என்னவா வருது? ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வருது. இட் இஸ் parallel டு எக்ஸ் ஆக்சஸ். இட் இஸ் parallel டு எக்ஸ் ஆக்சஸ். டிஎஃப்சி லைன் எதுக்கு பேரலா இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. And then இதுதான் டிசி இஸ் ஈக்குவல் டு Q3 மைனஸ் 18Q2 பிளஸ் 91Q பிளஸ் 12. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபார்முலா. டிசியை ரெஃபர் பண்றதுக்கு இதுவும் என்ன பண்றது? இது ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி டிசியை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இங்க கியூன்னு இருக்கிற எல்லா இடத்துலையும் குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட்ல நம்ம எத்தனாவது அவுட்புட்ல கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல மென்ஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் கிடைக்கும். And then next one is total variable cost. Total variable cost TVC. First one output. Second la total variable cost mention பண்ணிப்போம். Output 0, 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகுது. வேரியபிள் காஸ்ட் என்ன ஆகுதுங்க? வேரி ஆகிட்டே வருது. ஒரு ஃபர்ஸ்ட் டைம்ல எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணல, ஸோ அங்க 0. செகண்ட் டைம் இங்க ஒன் குவான்டிட்டி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப என்ன பண்றாங்க? 200 rupees அவங்க புதுசாக ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறாங்களோ இல்லை வாட் எவர் அவங்களுக்கு ஏற்பட்ட செலவை என்ன பண்ணுவாங்க இங்க மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஒரு ஒரு டைமும் என்ன ஆகிட்டே வருது? அவங்க பண்ற செலவெல்லாம் மாறிக்கிட்டே வருது. இதுதான் டோட்டல் வேரியபிள் காஸ்ட். ஒன்ல இருக்கும்போது 1 யூனிட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணும்போது எவ்வளோ காஸ்ட் செலவு பண்ணியிருக்காங்க? 200 செலவு பண்ணியிருக்காங்க. 2 யூனிட்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணும்போது 300 அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? செலவு பண்ணியிருக்காங்க. 3 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது 400 செலவு பண்ணியிருக்காங்க. 4 யூனிட்ஸ் செலவு பண்ணும்போது 600 செலவு பண்ணியிருக்காங்க. 5 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது 900 அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்ன ஆகுது? வேரி ஆகிட்டே வருது இந்த அமௌண்ட். அதான் நம்ம இப்போ டயக்ராம்ல பார்ப்போம். 0 டு எக்ஸ் ஆக்சிஸ், 0 to y axis, x axisல அவுட்புட், y axisல காஸ்ட். இப்போ இங்க டயக்ராம்ல பார்த்துருப்பீங்க. 0க்கு 0, 1க்கு 200, 2க்கு 300. அது என்ன பண்ண போறோம் நம்ம இங்க? அப்படியே டயக்ராம்ல போட போறோம். 0க்கு 0, 1க்கு 200, 2க்கு 300, 3க்கு 400, 4க்கு 600,
5க்கு 900 அப்படின்னு சொல்லி ஒரு கிராஃப் டைப்ல என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணி எல்லாத்தையும் ட்ரா பண்ணிட்டோம். லைன்ஸ்லாம் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த கர்வ் தானே நம்மளுக்கு என்ன கர்வ், டிவிசி கர்வ். என்ன கர்வ், டோட்டல் வேரியபிள் காஸ்ட் கர்வ். அது எப்படி எங்க இருந்து ஜாயிண்ட் ஆகுது, ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜீரோல இருந்து, ஏன் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, நம்மளோட யூனிட்டும் காஸ்ட்டும் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வி ஸ்டார்ட் வித் ஜீரோ. ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகி எல்லா லைன்ஸையும் என்ன பண்ணிருக்காங்க, மர்ஜ் பண்ணிருக்காங்க. இது வந்து எந்த மாதிரி இருக்கு, ஒரு வேவ் மாதிரி இருக்கு. ஸ்ட்ரைட் லைனா இல்ல, யூ ஷேப், யூ ஷேப், வி ஷேப்னு எந்த ஷேப்ஸ்லயும் இல்ல. எந்த ஷேப், எந்த மாதிரி இருக்குது, வேவ் மாதிரி இருக்கு. ஒரு அலை மாதிரி என்ன இருக்கு, ஒரு வேவ், வேவ் டைப்ல அது இருக்கு. எந்த கர்வ், டிவிசி கர்வ். அப்ப டிஎஃப்சி கர்வ் எப்படி இருந்துச்சு, ஸ்ட்ரைட் லைனா இருந்துச்சு. டிவிசி கர்வ் எப்படி இருந்துச்சு, ஒரு வேவ் மாதிரி இருந்துச்சு. ஓகே, டிவிசியை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஃபார்முலா இங்க கொடுத்துருக்காங்க. Q3 மைனஸ் 18Q2 பிளஸ் 91Q. இங்க பிளஸ் 2ன்றது வராது, எதுக்கு, டிவிசிக்கு வராது. ஓகேவா? And then next topic is total cost curves. Total cost curves. Total cost means the sum total of all payments made in the production. Total cost நான் டோட்டல்னால என்ன, மொத்தமா நான் எவ்வளவு செலவு செஞ்சேன், ஃபிக்ஸடும் சரி வேரியபிளும் சரி. ஃபிக்ஸடு காஸ்டா இருந்தாலும் சரி, வேரியபிள் காஸ்டா இருந்தாலும் சரி, அது ரெண்டுமே என்ன, செலவு. அப்ப இது ரெண்டுத்தையும் சேர்க்கறது தான் இங்க என்னன்னு சொல்றோம், டோட்டல் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். Total cost means the sum total of all payments made in the production. It is also called total cost of production. Total cost is the summation of total fixed cost, TFC. எது ரெண்டுத்தோட சம்மேஷனா, டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட், டோட்டல் வேரியபிள் காஸ்ட். சம்மேஷன்னா என்னது, அடிஷன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் காஸ்ட் கிடைக்கும். எது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம், டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்டையும் டோட்டல் வேரியபிள் காஸ்டையும் ஆட் பண்ணா டோட்டல் காஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இங்க இதை சிம்பாலிக்கலி எப்படி ரைட் அவுட் பண்ணியிருக்காங்க, TC is equal to TFC plus TVC. TFCயும் TVCயும் ஆட் பண்றது தான் டோட்டல் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க சொல்லியிருக்கோம். And then இதுக்கு ஒரு டயக்ராம். இது என்னடா இவ்வளவு பெரிய டயக்ராமா இருக்கு, இவ்வளவு பெரிய ஷெட்யூலா இருக்குன்னு நினைக்காதீங்க. இங்க அவுட்புட் ஃபர்ஸ்ட் நம்ம டிஎஃப்சி டிவிசில பார்த்தோம்ல, 1000 1000 1000 அதுதான் இங்க போட்டிருக்கோம். அண்ட் தென் செகண்டா ஒரு டயக்ராம் டிரா பண்ணோம்ல, அதோட ஷெட்யூல் தான் இது. அதான் 0 200 300 400 600 900. அந்த ரெண்டு ஷெட்யூலையும் என்ன பண்ணிருக்காங்க, அவுட்புட்டை ஒண்ணுதான், ஆனா டிஎஃப்சியும் டிவிசியும் தான் என்னங்க வேற வேற இருந்துச்சு. இப்போ டிசி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதானே டிசி, அதுக்காக தான் இங்க என்ன பண்ணிருக்கோம், நம்ம இந்த ரெண்டு இதுவையும் மென்ஷன் பண்ணிருக்கோம். இப்போ டிஎஃப்சி பிளஸ் டிவிசி, 1000 பிளஸ் 0 1000, 1000 பிளஸ் 200 1200, 1000 பிளஸ் 300 1300, 1000 பிளஸ் 400 1400, 1000 பிளஸ் 600 1600, 1000 பிளஸ் 900 1900. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்ன, டிசி. ஏன் டிசி நம்ம எப்படி இதை டிசின்னு சொல்றோம், டிஎஃப்சியும் டிவிசியும் ஆட் பண்ணதுனால இது டிசி. எனது டோட்டல் காஸ்ட். ஆனா அவுட்புட் என்னதான், சேம் 0 to 5 வரைக்கும் இருக்கிற அதே சேம் அவுட்புட்ஸ் தான். தென் இப்போ நம்ம டயக்ராம் வந்து பார்க்கிறோம். இப்போ டயக்ராம் என்னடா இது இப்படி இருக்குன்னு பார்த்தா, நத்திங் பட் ஃபர்ஸ்ட் போட்ட ரெண்டு டயக்ராம் இதுல இருக்கு. எப்படி அப்படின்னா, இந்த 1000க்கு நேரா ஒரு லைன் வந்திருக்கா, இது என்ன லைன், டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட். இப்போ எங்க 0 இருக்கு 1000, 1க்கு 1000, 2க்கு 1000, அந்த மாதிரி 0க்கு 1000, 1க்கு 1000, 2க்கு 1000 அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கோம், நேரா டிவிசி டிஎஃப்சி லைனை ட்ரா பண்ணிருக்கோம். அண்ட் தென் செகண்ட் இஸ் டிவிசி, டோட்டல் வேரியபிள் காஸ்ட். 0க்கு 0, 1க்கு 200, 0க்கு 0, 0க்கு 0, 1க்கு 200, 2க்கு 300, 3க்கு 4 அப்படின்னு சொல்லி டிவிசி இருக்கிற இங்க இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறோம், இங்க கிராஃப் டைப் போட்டுட்டோம். போட்டுட்டு இப்போ என்ன பண்றோம், வேவ் மாதிரி இதுக்கும் வருதுங்களா, அந்த லைனை ட்ரா பண்ணா டிவிசி. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு ஒன்று கிடைச்சிருக்கு. என்னது, 0 அவுட்புட்டு 1000, 0க்கு 1000 இங்க மார்க் பண்ணிட்டோம். 1க்கு 1200, 1க்கு 1200 இங்க வருது, இங்க ஒரு மார்க். 2க்கு 1300, 2க்கு 1300.
and then 3க்கு 1400, 3க்கு 1400. இந்த மாதிரி என்ன பண்றோம், கிராஃப் டைப்ல மார்க் பண்ணிட்டு போறோம். இப்ப 1000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன் இந்த டிஎஃப்சி எதுல இருந்து ஸ்டார்ட் சாரி டிசி எதுல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, 1000ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ வி ஸ்டார்ட் வித் 1000 அப்படி சொல்லி நேரா என்ன பண்றோம், ஒரு லைனை டிரா பண்ணிருக்கோம். இதுதான் இங்க டிசி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கோம், மென்ஷன் பண்ணிருக்கோம். இப்போ டிஎஃப்சி டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு என்னவா இருக்கு, பேரலா இருக்கு. ரெண்டும் என்னவா இருக்கு, பேரலல் சேமா இருக்கு. இப்போ இங்க டிசி இருக்கு, இங்க டிவிசி இருக்கு. டிசியும் டிவிசியும் என்னவா இருக்கு, பேரலா இருக்கு. இந்த மாதிரி கூட நம்மளுக்கு என்ன பண்ணலாம், கொஷின்ஸ் கேட்கலாம். இப்போ எந்த ரெண்டு கர்வ்ஸ் வந்து பேரலா இருக்கு, டிஎஃப்சி பிளஸ் டிவிசியா இல்ல டிஎஃப்சி பிளஸ் எக்ஸ் ஆக்சிஸா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம என்னன்னு எழுதணும், டிஎஃப்சி பிளஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு தான் என்ன பண்ணணும், நம்ம ரைட் பண்ணணும். அதே மாதிரி தான் சேம் டிசியும் டிவிசியும் பேரலா இருக்கா, இல்ல டிசியும் எக்ஸ் ஆக்சிஸும் பேரலக்ஸா இருக்கா, இல்ல டிசியும் டிஎஃப்சி ஃபிக்ஸட் காஸ்டும் பேரலா இருக்கான்னு கேட்பாங்க. ஆனா என்ன ஆன்சரு, டோட்டல் காஸ்டும் டோட்டல் வேரியபிள் காஸ்டும் தான் என்னவா இருக்கீங்க, பேரலா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். ஓகே, இட் இஸ் டு பி நோட்டட் தட் என்ன பண்ணணும், இதெல்லாம் நோட்டட் அப்படி சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், the TC curve is obtained by adding TFC and TVC curves vertically. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி தான் டிசின்றது எது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா கிடைக்கும், டிஎஃப்சியும் டிவிசியும் ஆட் பண்ணா டிசி நமக்கு கிடைக்கும். டோட்டல் டிவிசி curve remains parallel to x axis indicating a straight line. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி டிவிசி ஃபிக்ஸட் காஸ்ட் எது கூட பேரலா இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ் கூட பேரலா இருக்கு. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. டிவிசி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் அண்ட் மூவ்ஸ் அப்வர்ட்ஸ் as no variable cost is incurred at zero output. இப்போ டிவிசி எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கான் பாருங்க, டிவிசி எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஜீரோல ஸ்டார்ட் ஆகி அப்வர்டா மூவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஜீரோல ஸ்டார்ட் ஆகி அப்வர்டா மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. and then D, when TFC and TVC are added, டிஎஃப்சியும் டிவிசியும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டிசி எங்க ஸ்டார்ட் ஆகுதாம், டிஎஃப்சியும் டிவிசியும் ஆட் பண்ணதையும் எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு, 1000ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. எது, டிசின்ற இந்த லைன் டோட்டல் காஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு, 1000ல ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசி கர்வ் லைஸ் above the டிஎஃப்சி கர்வ். டிசி கர்வ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கா, டிஎஃப்சி கர்வ்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இங்க தானே டிஎஃப்சியும் ஸ்டார்ட் ஆகுது, அதே பாயிண்ட்ல தான் டிசியும் என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. டிவிசி அண்ட் டிசி கர்வ்ஸ் ஆர் த சேம் ஷேப்ஸ் பட் பிகினிங் பாயிண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். என்னென்ன கர்வு, டிவிசியும் டிசியும் வேரியபிளும் டோட்டல் காஸ்டும் எங்க இருக்கு, வேரியபிள் தோ இருக்கு, வேரியபிள் டோட்டல் எங்க இருக்கு, இங்க இருக்கு டோட்டல். இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆனா ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் என்ன டிஃப்ரெண்ட். வேரியபிள் காஸ்ட் ஜீரோல ஸ்டார்ட் ஆகுது, டோட்டல் காஸ்ட் 1000ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. and then the next topic is average fixed cost. Average fixed cost, it refers to the fixed cost per unit of output. It refers to the fixed cost per unit of output. It is obtained by dividing the total fixed cost by the quantity of output. AFC is equal to TFC divided by Q. Average fixed cost நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாமா, டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட்டை குவான்டிட்டியால டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க 1000 கொடுத்துருக்காங்க, 1000 10ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 100. அப்போ டிஎஃப்சி 1000, அவுட்புட் குவான்டிட்டி எவ்வளோ 10, 1000 டிவைடட் பை 10 எவ்வளோ 100, அதுதான் ஏஎஃப்சி. ஏஎஃப்சி மீன்ஸ் ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட். இப்போ இங்க குவான்டிட்டி அதே 0 to 5, டிஎஃப்சி இங்க கொடுத்துருக்கோம், அந்த 1000 தானே நம்ம பார்த்தோம், அந்த 1000 இங்க போட்டிருக்கோம். அண்ட் தென் ஏஎஃப்சி, ஏஎஃப்சி எப்படி கண்டுபிடிக்க முடியும், டிஎஃப்சி டிவைடட் பை கியூ. ஃபிக்ஸட் காஸ்ட்டை குவான்டிட்டியால டிவைட் பண்ணா ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ 1000 டிவைடட் பை 0, 1000 0வால டிவைட் பண்ணா என்ன, அது இன்ஃபினிட்டி, அதுக்கு ஒரு முடிவு இல்லை அப்படின்ற மாதிரி. 1000 டிவைடட் பை 1 டிவைட் பண்ணா எவ்வளோ 1000, 1000 டிவைடட் பை 2
500. 1000 divided by 3, 333. 1000 divided by 4, 250. 1000 divided by 5, 200. இதுதான் இங்க என்ன இதுக்கான ஷெட்யூல். இப்போ இதோட டயக்ராம் என்னன்னு பார்த்தா எக்ஸ் ஆக்சிஸ்ல குவான்டிட்டி ப்ரொடியூஸ்ட் அவுட்புட், ஒய் ஆக்சிஸ்ல ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட். இப்போ இங்க ஜீரோக்கு இன்ஃபினிட்டி அது மென்ஷன் பண்ணியாச்சு. ஒன்னுக்கு 1000, ஒன்னுக்கு 1000 இங்க மார்க் பண்ணியாச்சு. 2க்கு 500, 2க்கு 500. இப்போ இங்க வந்து இந்த மாதிரி தான் போடணுமா? ஏன் 200, 400, 600 அப்படி போடக்கூடாதுன்னா அந்த மாதிரியும் நம்ம என்ன பண்ணலாம் போடலாம். இப்போ இங்க 200, 400, 600, 800, 1000 அப்படின்னு போட்டுட்டு கூட நம்ம இன் பிட்வீன்ல என்ன பண்ணிக்கலாம், இதெல்லாம் மார்க்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 200க்கும் 300க்கும் நடுவில் தான் என்ன வரும், 250 வரும். அப்போ இங்க 4க்கு நேரம் 250 என்ன பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கூட நம்ம மார்க் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணா இன்னும் லைன் கிடைக்கும், ஏஎஃப்சி நம்மளுக்கு கிடைக்கும். ஆவரேஜ் பிக்சட் காஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஆவரேஜ் பிக்சட் காஸ்ட் மேல இருந்து என்ன ஆகுது, கீழே பிளாட்டரா கிடைக்குது. It is to be noted that AFC declines as output increases as fixed cost remains constant. AFC curve என்ன ஆகுது, மேல இருந்து கீழே டிக்ரீஸ் ஆகுது. இங்க அவுட்புட் இன்க்ரீஸ் ஆக குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆவரேஜ் ஃபிக்ஸட் கம்மி ஆகிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. P AFC curve is a downward sloping. AFC curve எப்படி இருக்கான், டவுன்வர்ட், மேல இருந்து கீழே தான் டவுன்வர்ட்ல ஸ்லோப்பிங் ஆகுது. நெவர் டச் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். மேல இருந்து கீழே இது டவுன்லோட் ஆகுது, டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்கா இருக்கு. ஒய் ஆக்சிஸ்லயும் டச் ஆகல, எக்ஸ் ஆக்சிஸ்லயும் இது என்ன ஆகல, டச் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. The shape of the AFC curve is a rectangular hyperbola. இந்த AFC curves டிரா பண்றதுக்கு இது எல்லாமே எப்படி இருக்கு, இது எல்லாமே பாக்ஸஸ்லாம் ரெக்டாங்குலர் ஷேப்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. And then next one is average variable cost, ABC. Average variable cost. இப்போ quantity, PVC, ABC. இங்கே வேரியபிள் இருக்கு. ஆவரேஜை எப்படி கண்டுபிடிப்போம், டோட்டல்ல இருந்து தான் ஆவரேஜ் கண்டுபிடிப்போம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஆவரேஜ் இப்போ நீங்க 600 மார்க்ஸ் ஸ்கோர் பண்றீங்க அப்படின்னா, சாரி, நீங்க 600 மார்க்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்றீங்க அப்படின்னா எவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, 6 சப்ஜெக்ட். அப்போ நம்ம எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தோமோ டிவைடட் பை 6 போட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆவரேஜ் மார்க் பெர்சன்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் டோட்டலா ஒரு காஸ்ட் எவ்வளவு செலவு பண்ணிருக்கோமோ அதுல டோட்டல்ல இருந்து டிவைடட் பை குவான்டிட்டின்னு போட்டாலே நமக்கு என்ன கிடைக்கும், ஆவரேஜ் கிடைக்கும். இப்போ இந்த டிவிசி எவ்வளவு, 0, 200, 300, 400, 600, 900ன்னு செகண்டா ஒரு டயக்ராம் பார்த்தோம்ல, அதோட பாயிண்ட்ஸ் தான் இது. இப்போ ஏவிசி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, டிவிசி டிவைடட் பை கியூ, 0 டிவைடட் பை 0, 0, 200 டிவைடட் பை 1, 200, 300 டிவைடட் பை 2, 150, 400 டிவைடட் பை 3, 133, 600 டிவைடட் பை 4, 150, 900 டிவைடட் பை 5, 180. இதுதான் நம்ம இங்க என்ன பண்ண போறோம், டயக்ராமா போட போறோம். எக்ஸ் ஆக்சிஸ்ல குவான்டிட்டி, ஒய் ஆக்சிஸ்ல ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். இப்போ இங்க மார்க் பண்ண போறோம். இங்க 0ல இருந்து 0க்கு என்ன, இங்க 0, அப்போ 0க்கு 0 நாங்க எதுவுமே மார்க் பண்ணோம். 1க்கு 200, 1க்கு 200, 2க்கு 150, 2க்கு 150, 3க்கு 133, 2க்கு 133 என்ன ஆகும், இங்க வந்துடும். 4க்கு 150, 4க்கு 150 மென்ஷன் பண்ணிட்டோம். 5க்கு 180, 5க்கு 180. இப்போ 150க்கும் 200க்கும் சென்டர்ல தான் என்ன இருக்கும், 180 இருக்கும். ஸோ இந்த இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம், இப்போ நம்ம மர்ஜ் பண்ண போறோம். மர்ஜ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஏவிசி கர்வ் கிடைக்குது. என்ன கர்வ் கிடைக்குது, ஏவிசி ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் கர்வ் கிடைக்குது. இது என்ன ஷேப்ல இருக்கு பாருங்க, லைட்டா ஃபிளாட்டர் தென் யூ ஷேப்ஸ்ல இருக்கு. இப்போ ஏவிசி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா டிவிசி டிவைடட் பை கியூ. ஏவிசினா ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட், டிவிசினா டோட்டல் வேரியபிள் காஸ்ட், டிவைடட் பை கியூனா குவான்டிட்டி. இதுதான் இங்க நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம்.
And then it is to be noted that like ABC declines initially. ABC first என்ன ஆகுதான் decrease ஆகுது and then increases with the increase of output அப்படின்னு சொல்றாங்க. First ABC curve decline ஆகுதான், அப்புறம் quantity increase ஆகும்போது ABC curve என்ன ஆகுது increase ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ABC declines up to a point and moves upwards steeply due to the law of returns. Law of return is nothing but the factors of production. Factors of production எதனா ஒண்ணு கொஞ்சம் கம்மியாச்சு அப்படின்னா அதனாலதான் என்ன ஆகுதா இந்த ஏபிசி கம்மியாகுது அதிகமாகுது. எதனால கம்மியாகுது அதிகமாகுதுன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை நம்ம எப்படி யூஸ் பண்றோம், கம்மியா யூஸ் பண்றோமோ அதிகமா யூஸ் பண்றோமான்றத பொறுத்து தான் ஏபிசி கர்வும் இன்க்ரீஸா டிக்ரீஸா ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஏபிசி கர்வ் இஸ் ஏ யூ ஷேப்டு கர்வ். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி என்ன ஷேப் இது யூ ஷேப்ல இருக்கு. எது ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். நெக்ஸ்ட் இப்போ இதையும் ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு என்னது ஆவரேஜ் காஸ்ட். இத ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் ஏடிசின்னு சொல்லலாம், ஆவரேஜ் காஸ்ட் ஏசின்னு சொல்லலாம். இட் ரெஃபர்ஸ் டு த டோட்டல் காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட். இது எதை பத்தி மென்ஷன் பண்ணுது டோட்டல் காஸ்ட். இதோட டோட்டல் காஸ்ட் ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல எவ்வளவு நம்ம மொத்தமா செலவு பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்க என்னது டோட்டல் காஸ்ட் பர் யூனிட். பர் யூனிட் அப்படின்னா குவான்டிட்டி. இப்போ ஏடிசி எப்படி கண்டுபிடிக்கலாம் டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை குவான்டிட்டி. இப்போ டோட்டல் காஸ்ட் 1600 அப்படின்னா குவான்டிட்டி 4 அப்படின்னா இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா 1600 4 டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 400 கிடைக்கும். அப்போ ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் எவ்வளவு 400. இப்படிதான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஆவரேஜ் காஸ்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது ஒரு வே. இன்னொரு வே எப்படின்னா QC minus 18Q2 plus 91Q plus 12 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். And then second one by ATC is derived by adding together. ATC இன்னொரு வகையா எப்படி இது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஆவரேஜ் பிக்சட் காஸ்ட் ஏஎஃப்சி பிளஸ் ஏவிசி. ஏஎஃப்சி பிளஸ் ஏவிசி என்னது ஏடிசி. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம் டோட்டலுக்கும் கண்டுபிடிச்சோம். டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் பிக்சட் காஸ்ட் பிளஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ணோம் கண்டுபிடிச்சோம். அதே தான் இதுக்கும் ஏசி ஈக்குவல் டு ஏஎஃப்சி பிளஸ் ஏவிசி. ஆவரேஜையும் பிக்சரையும் ஆட் பண்ணா டோட்டல் ஆவரேஜ்ன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கோம். இது என்ன ஷெட்யூல் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச டிஎஃப்சி, அதுக்கப்புறம் டிவிசி, அதுக்கப்புறம் கண்டுபிடிச்ச டிவிசி. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் டிசி கிடைக்கும். அந்த டிசி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோங்க எழுதிருக்கோம். இப்போ இங்க ஆவரேஜ் பிக்சட் காஸ்ட், ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட், இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிருக்கோங்க எழுதிருக்கோம். நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சதெல்லாம் எடுத்து எழுதியாச்சு. இப்போ ஏஎஃப்சியும் ஏவிசியும் ஆட் பண்ணாதான் என்னது ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட். இப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணிருக்கோம் 0 + 0 0, 100 1000 + 200 1200, 500 + 150 650, 333 + 133 466, 250 + 150 400, 200 + 180 380. இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம். இன்னொரு மெத்தடா என்ன சொன்னேன் டோட்டல் காஸ்ட் டிவைட் பண்ணா ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் கிடைக்கும்னு சொன்னேன். அதே தான் இங்க 1000 டிவைடட் பை 0 இன்ஃபினிட்டி, 1200 டிவைடட் பை 1 1200, 1300 டிவைடட் பை 2 650. இப்போ இங்க இருக்கிற அதே ஆன்சர்ஸ்லாம் இங்கேயும் இருக்கான்னு பாருங்க இருக்குதா. இப்போ ரெண்டுமே என்ன பண்ணலாம் ஒரே மெத்தட் தான் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்டுக்கு டயக்ராம் 0 to x axis output, 0 to y axis average cost. இப்போ இங்க மார்க் பண்ண போட்டு எதுக்கு ஏடிசி ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட். இங்க இருக்கு ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் இங்க இருக்கு. இப்போ 0க்கு 0 அத நம்ம மார்க் பண்ணோம். 1க்கு 1200, 1க்கு 1200 இங்க வருது அப்படின்னு ஒரு மார்க். 2க்கு 650, 2க்கு 650 இங்க மார்க் பண்ணிடுச்சு. 3க்கு 466, 3க்கு 466 இங்க மார்க் பண்ணி. 5க்கு 380, 5க்கு 380, 4க்கு 400, 4க்கு 400, 3க்கு 466, 3க்கு 466. இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்டையும் என்ன பண்ணிக்கணும் மர்ஜ் பண்ணிட்டோம்.
இப்போ இதுல இருந்து இங்க என்ன பண்றோம் நம்ம ட்ரா பண்ணி இது இந்த கர்வ் என்ன பண்றோம் வரைஞ்சிடும். இது என்ன கர்வ்? ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் கர்வ். Okay, you all are understood this one. And then final one is marginal cost. Cost last point என்னது? இதுதான் டோட்டல் ஆவரேஜ் மார்ஜினல். இது மூணுத்த பத்தியும் தான் காஸ்ட்ல எப்படி எப்படிலாம் செலவு பண்றோம்னு சொல்லி நம்ம பார்த்தோம். டோட்டல் பார்த்துட்டோம், ஆவரேஜ் பார்த்துட்டோம். டோட்டல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? டோட்டல் காஸ்ட்டை டோட்டல் வேரியபிளையும் டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் காஸ்ட் கிடைக்கும். செகண்ட் பாயிண்ட் அது என்னது? ஆவரேஜ் காஸ்ட். இந்த ஆவரேஜ் காஸ்ட் எது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா கிடைக்கும்? ஆவரேஜ் ஃபிக்ஸடையும் ஆவரேஜ் வேரியபிளையும் ஆட் பண்ணா ஆவரேஜ் காஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஃபைனல் ஒன் இஸ் மார்ஜினல் காஸ்ட். ஃபைனல் ஒன் இஸ் மார்ஜினல் காஸ்ட். இப்போ இந்த குவான்டிட்டி 0 to 5 இங்க என்ன பண்ணிருக்கோம்? டிசி எழுதிருக்கோம். மார்ஜினல்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் சேஞ்சஸ். குவார்டர்லியில எடுக்கக்கூடிய மார்க் தான் ஆஃபர்லியில எடுக்கக்கூடிய மார்க் என்ன பண்ணுவோம்? சேஞ்சஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் எவ்வளோ நம்ம எடுத்தோம்? குவார்டர்லியில 70 மார்க்ஸ் எடுத்தோம். இப்போ ஆஃபர்லியில 75 மார்க்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ என்ன சேஞ்ச் குவார்டர்லிக்கும் ஆஃபர்லிக்கும்? 5 மார்க்ஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? எக்ஸ்ட்ராவா எடுத்திருக்கோம். இந்த எக்ஸ்ட்ராவா எடுத்த 5 மார்க்ஸ் தான் என்னன்னு சொல்றாங்க? மார்ஜினல். என்ன எவ்வளவு சேஞ்சஸ் காட்டியிருக்கோம்? நம்ம 5 மார்க்ஸ் தான் சேஞ்ச் காட்டியிருக்கோம். அந்த 5 மார்க்ஸை மார்ஜினல் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். அப்போ மார்ஜினல் எதுல இருந்து கண்டுபிடிக்க முடியும்? டோட்டல்ல இருந்து தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். டோட்டல்ல ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்ன்றத பார்த்தா இங்க என்ன பண்ணலாம்? நம்ம எழுதலாம். ஜீரோக்கு நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ -1 1200ம் 1000 இப்போ எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம்? இப்போ எவ்வளவு டோட்டல் காஸ்ட்டோ அதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்த டோட்டல் காஸ்ட்டையும் லெஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிடும்? மார்ஜினல் காஸ்ட் கிடைச்சிடும். இப்போ 1300ல இருந்து 1200 அதை லெஸ் பண்ணா 1100 நமக்கு கிடைக்கும். 1400ல இருந்து 1300 லெஸ் பண்ணா 100. இந்த மாதிரி என்ன பண்ணலாம்? சேஞ்சஸ் நம்ம எழுதிடலாம். இதுதான் மார்ஜினல் காஸ்ட். இப்போ இது கூட டயக்ராம் 0 to x ஆக்சிஸ்ல என்ன வரும்? இங்க பாருங்க ஃபார்முலா MC is equal to change in TC divided by change in quantity. எவ்வளவு சேஞ்சஸ் TCல ஏற்படுதோ டிவைடட் பை சேஞ்சஸ் இன் குவான்டிட்டி. இதை போட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? மார்ஜினல் காஸ்ட் கிடைச்சிடும். 0 to 1 ஷெட்யூல் பார்த்ததுல இந்த ஷெட்யூல் படி என்ன பண்ண போறோம்? நம்ம இப்போ இங்க மார்க் பண்ணிட்டு 0க்கு 1க்கு 200, 2க்கு 100, 3க்கு 100, 4க்கு 200, 5க்கு 300. இப்போ இந்த எல்லா கர்வையும் என்ன பண்றோம்? மர்ஜ் பண்ணா எம்சி கர்வ் நமக்கு என்ன பண்ணியாச்சு? ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இன்னொரு ஃபார்முலா மார்ஜினல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தா MCN is equal to TCN minus TCN minus 1. இதுவும் இன்னொரு மெத்தட். எதுக்காக? மார்ஜினல் காஸ்ட்டை கண்டுபிடிக்கிற இன்னொரு மெத்தட். ஆனா இந்த ஃபார்முலாவோட நம்மளுக்கு இந்த ஃபார்முலாவே என்னவா இருக்கும்? ஈஸியா இருக்கும். ஓகே, இதுல என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா MC falls at first due to more efficient use of variable factors. நம்ம நிறைய ஃபேக்டர்ஸை நம்ம யூஸ் பண்றதுனால MC ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதா? குறையுது. நிறைய ஃபேக்டர்ஸை யூஸ் பண்றதுனால என்ன ஆகுதா? குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. MC curve increase after the lowest part it slopes upward. அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகுதா? MC curve இன்க்ரீஸ் ஆகுது. எப்படிக்கா? கீழிருந்து மேல் நோக்கி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போடா ஸ்லோப் ஆகுது. MC curve is a U-shaped curve. MC curve என்ன கர்வா? U-shape curveன்னு சொல்லிருக்காங்க. U-shapeல இருக்கா? ஓகே. The slope of TC is MC. TC யோட ஒரு ஸ்லோப் தான் என்னதுங்க? MC அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னா இப்போ TC curve எப்படி வந்துச்சு? இதே மாதிரி தான் வந்தது. ஆனா என்ன ஒண்ணு TC curve கொஞ்சம் லைட்டா வேவ் மாதிரி வந்துச்சு. ஆனா மார்ஜினல் கொஞ்சம் லைட்டா டிக்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த டிசியோட ஒரு பிரதிபலிப்பு தான் என்ன இங்க MC அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவ்வளவுதான் இதோட காஸ்ட் அனலைசிஸ் ஓவர். செகண்ட் டாபிக் இஸ் ரெவென்யூ அனலைசிஸ். செகண்ட் டாபிக் என்ன? ரெவென்யூ அனலைசிஸ். The amount of money that a producer receives in exchange for the sale of goods is known as revenue. In short, revenue means sales revenue.
It is the amount received by a firm from the sale of a given quantity of a commodity at the prevailing price in the market. For example, if a firm sells 10 books at the price of rupees 100, each the total revenue will be 1000. இப்போ இங்க பாருங்க, ரெவென்யூவை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணணுமோ அதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தான் என்னது, ரெவென்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இன்னும் சிம்பிளா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சாரி, இதை நம்ம சிம்பிளா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்கோம், குவான்டிட்டி Q இன்டூ P. குவான்டிட்டி அதோட பிரைஸ். குவான்டிட்டினா எவ்வளவு, எத்தனை புக்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க, 10 புக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 10 என்னது குவான்டிட்டி, பிரைஸ் எவ்வளவு ருபீஸ் 100. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ரெவென்யூ. டோட்டல் ரெவென்யூ நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 10 இன்டூ 100 1000. Q இன்டூ P என்ன ஃபார்முலா, Q இன்டூ P. Q P. Q into P multiple பண்ணா, Q means quantity, P means price. Quantity எவ்வளோ 10, price எவ்வளோ 100. 10 into 100 1000. அந்த 1000 தான் என்னது இங்க total revenue அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Are you understood? Yes. The next one is revenue concept. Revenue கூட concept என்ன அப்படின்னா, A total revenue, B average revenue, C marginal revenue. டோட்டல் ரெவென்யூ இருக்கு, ஆவரேஜ் ரெவென்யூ இருக்கு, மார்ஜினல் ரெவென்யூ. அதே தான் இங்கேயும். அங்க என்ன ஒண்ணுனா வேரியபிள் ஃபிக்ஸடுன்னு ரெண்டு பார்த்தோம், இங்க அது கிடையாது. ஏன் மொத்தமா நம்மளுக்கு என்ன செலவு, என்ன ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்னு தான் நம்ம பார்ப்போம். ஃபிக்ஸட்ல செலவு பண்றதுக்கு தான் தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு நம்ம செலவு பண்ணுமே கண்டி, ரெவென்யூக்கு என்ன இருக்காது, அது இருக்காது. ஏ டோட்டல் ரெவென்யூ, பி ஆவரேஜ் ரெவென்யூ, சி marginal revenue. First நம்ம total revenue பார்க்கலாம். Total revenue is the amount of income received by the firm from the sale of its products. It is obtained by multiplying the price of the commodity by the number of units sold. Total revenueன்றது ஒன்றும் கிடையாது, மொத்தமா நம்மளுக்கு எவ்வளவு இன்கம் கிடைச்சிருக்கு, எதுல இருந்து, அந்த ஃபேர்ம்ல இருந்து, அந்த பிசினஸ்ல இருந்து நம்மளுக்கு எவ்வளவு மொத்தமா இன்கம் கிடைச்சிருக்கு, நம்ம எவ்வளவு சேல் பண்ணிருக்கோம் அந்த ப்ராடக்ட் அப்படின்றத வச்சுதான் நமக்கு என்ன கிடைக்குதுங்க, டோட்டல் ரெவென்யூ கிடைக்குது. மல்டிபிள்டு பை த பிரைஸ் ஆஃப் த கமாடிட்டி பை த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சோல்டு. இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, TR is equal to P into Q. டோட்டல் ரெவென்யூ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி பிரைஸையும் குவான்டிட்டியும் மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு டோட்டல் ரெவென்யூ கிடைக்கும். இப்போ குவான்டிட்டி 1ல இருந்து 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, பிரைஸ் அதே ஃபிக்ஸட் பிரைஸ்ல கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸடா இப்போ ஒரு பென்னு நம்ம போய் கடையில வாங்குறோம், அந்த பென்னோட ரேட் எவ்வளோ 5 rupees. இப்போ ஒரு பென் நான் வாங்கினேன்னா 5 rupees, 2 பென்னு வாங்கினா 10 rupees, 3 பென்னு வாங்கினா 15 rupees, 4 பென்னு வாங்கினா 20 rupees, 5 பென்னா வாங்கினா 25 rupees, 6 பென்னு வாங்கினா 30 rupees. இதுதான் இங்க டோட்டல் ரெவென்யூன்னு சொல்லி இந்த ஷெட்யூல்ல என்ன பண்ணிருக்கோம் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதுக்கான டயக்ராம், 0 to x ஆக்சிஸ்ல குவான்டிட்டி, 0 to y ஆக்சிஸ்ல டோட்டல் ரெவென்யூ. ஃபர்ஸ்ட் ஒன் இங்க பார்த்த மாதிரி 1க்கு என்ன 5, அந்த மாதிரி என்ன பண்ண போறோம் நம்ம இங்க மார்க் பண்ணுறோம். 1க்கு 5, 2க்கு 10, 3க்கு 15, 4க்கு 20, 5க்கு 25, 6க்கு 30 அப்படி சொல்லி என்ன பண்ணுறோம், TR டோட்டல் ரெவென்யூ டிரா பண்ணிருக்கோம். இப்போ when price is declining with increases in quantity sold, பிரைஸ் குறையும் போது அதோட குவான்டிட்டி என்ன ஆகிட்டே வருது, அதிகமாகுது. நம்ம என்ன பண்றோம், அந்த பிரைஸ் கம்மியாச்சுனாலும் குவான்டிட்டி என்ன பண்ண போறோம், வாங்குறோம். இதோட எக்ஸாம்பிளா என்ன சொல்றாங்கன்னா, இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் ஆன் த கூட்ஸ் மார்க்கெட். இம்பர்ஃபெக்ட்னா என்னென்ன அப்படின்ட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல இன்னும் நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மோனோபோலி, ஆலிகோபோலி இதெல்லாம் கேள்விப்படும். திஸ் ஆர் ஆல் த
imperfect competition. These are all the imperfect competitions. In the next one is குவான்டிட்டி சோல்டு, ப்ரைஸ், டோட்டல் ரெவன்யூ. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸடா இருக்கிற பொருளுக்கானது பார்த்தோம். இப்போ இங்க ப்ரைஸ் என்ன ஆகுது, குறையுது. ஏன் குறையுது அப்படின்னா, இப்போ நீங்க கடையில போய் பூ வாங்குறீங்க, டிமாண்ட் அதிகமா இருக்கிற டைம்ல என்ன ஆகும், அந்த பூவோட விலை அதிகமா இருக்கும். இப்போ அதுதான் இங்க வந்து 10ன்னு வச்சுக்கலாம். டிமாண்ட் இல்ல, இப்ப நல்ல ஒரு விசேஷமான நாள்ல போய் நம்ம அந்த பூ ஃப்ளவர் வாங்கினோம்னா என்ன ஆகும், அதோட ரேட்டு அதிகமா இருக்கும். ஆனா டிமாண்ட் கம்மியா இருக்கிற டைம்ல, விசேஷம்லாம் இல்லாத டைம்ல நீங்க போய் அந்த பூ வாங்குனீங்கன்னா அப்ப என்ன ஆகும், ரொம்பவே கம்மியா இருக்கும். அதுதான் இங்க டிக்ரீசிங் ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணிருக்காங்க, இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ 1 into 10 10, 2 into 19 18, சேம் ஃபார்முலா தான். Q into P is equal to TR, அதே ஃபார்முலா தான். அந்த இதுல நம்ம அதோட ரேட் என்ன ஆச்சு, ஃபிக்ஸடா இருந்துச்சு. இங்க டிக்ரீசிங் ஸ்டேஜ்ல பார்த்தோம். இப்போ 1க்கு 10 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, 1க்கு 10 மார்க் பண்ணிருக்காங்க. 2க்கு 18, 2க்கு 18 அப்படின்னு மார்க் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி ஒன்னொருத்தரும் என்ன பண்ணிருக்கீங்க, மார்க் பண்ணிருக்கோம். பிரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் இன்க்ரீசிங் ஸ்டேஜ்ல போய் அதுக்கப்புறம் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. இந்த பிரைஸ் டிக்ரீசிங் ஸ்டேஜ்க்கு நம்ம என்ன பண்ணிருக்கோங்க, மார்க் பண்ணிருக்கோம். ஓகே, next one average revenue. Next one is average revenue. டோட்டல் ரெவென்யூல இருந்து என்ன பண்ணணும், நம்ம ஆவரேஜ கண்டுபிடிக்க போறோம். ஆவரேஜ்னால என்ன சொன்ன, சராசரியா. இப்போ மொத்தமா நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சாதானே அதுல சராசரியா நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சதுன்னு நம்ம சொல்ல முடியும். அதான் இங்க ஃபார்முலா. ஏஆர் இஸ் ஈக்குவல் டு டிஆர் டிவைடட் பை கியூ. டோட்டல் ரெவென்யூவை எவ்வளவு குவான்டிட்டின்னு சொல்லி அந்த குவான்டிட்டியில டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆவரேஜ் ரெவென்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. And then TR is equal to PQ. P na price, Q na quantity. TR வேற எப்படி கண்டுபிடிக்கலாம், price into quantity. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா TR நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ER denotes average revenue. ARன்றது என்னதுங்க, average revenue. TRன்றது total revenue. Qன்றது quantity of units sold. So for exampleக்கு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ரெவென்யூ எவ்வளோ 30 ருபீஸ்க்கு 5 யூனிட்ஸ்க்கு ருபீஸ் 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா ஆவரேஜ் ரெவென்யூ எவ்வளோவா 6. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, டோட்டல் ரெவென்யூ போட்டுட்டு டிவைடட் பை குவான்டிட்டி, எவ்வளோ குவான்டிட்டிக்கு அவங்க செல் பண்ணாங்க 5 யூனிட்ஸ்க்கு, அப்போ 30 டிவைடட் பை 5 6. இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஆவரேஜ் ரெவென்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். And then that final one is marginal revenue. What is this marginal revenue? Marginal revenue na enna, changes, எவ்வளவு டிஃபரன்சஸ், எதோட டிஃபரன்சஸ், டோட்டல் ரெவென்யூல எவ்வளவு டிஃபரன்சஸ் நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுதான் மார்ஜினல் ரெவென்யூ. MR is equal to change in TR divided by change in Q. change in TRன்றது டோட்டல் ரெவென்யூல எவ்வளவு சேஞ்சஸ் இருக்குன்றது, சேஞ்ச் இன் கியூன்றது டோட்டல் குவான்டிட்டில எவ்வளவு சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றது தான். இதுக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன, MR is equal to TRN minus TRN minus 1. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஆர் TRN plus 1 minus TRN. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், மார்ஜினல் ரெவென்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. And then this final one, relationship between AR and MR curves. AR na என்ன, average revenue. MR na marginal revenue. இந்த ரெண்டு curve இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். If a firm is able to sell additional units at the same price, then AR and MR will be constant and equal. நம்ம ஒரு firm, ஒரு business sell additional units. additional unitsனா என்ன, அதுக்கப்புறம் இப்போ 0ல இருந்து 1, 1ல இருந்து 2, 2ல இருந்து 3 அப்படின்னு பார்த்தோம்ல யூனிட்ல, அந்த அடிஷனல் யூனிட் ஒரே சேம் பிரைஸ்ல நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா அப்போ ஏஆரும் எம்ஆரும் எப்படி இருக்குமா, கான்ஸ்டன்ட் அண்ட் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. If the firm is able to sell additional unit by reducing the price, price reduce ஆகும்போது
ஏஆரும் எம்ஆரும் என்ன ஆகுமா, கம்மி ஆகும், டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுத்தையுமே அந்த நிறுவனம் அடிஷனல் யூனிட்ஸ் ஒரே பிரைஸ்ல சேம் பிரைஸ், இப்போ 555 பார்த்தோம்ல, அந்த சேம் பிரைஸ்ல இருந்துச்சுன்னா ஏஆரும் எம்ஆர்க்கும் எப்படி இருக்குமா, கான்ஸ்டன்டா ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. பிரைஸ் ரெடியூசிங் த பிரைஸ், இப்போ 10 9 8 7 6 5 1 கம்மியா ஆச்சா, அந்த டைம்ல ஏஆரா எம்ஆரா எப்படி இருக்குமா, ஃபால் ஆகும் அண்ட் பி டிஃப்ரெண்ட் ஆகும்னு சொல்றாங்க. கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், கான்ஸ்டன்ட் ஏஆர் அண்ட் எம்ஆர் அட் ஃபிக்ஸட் பிரைஸ். ஃபிக்ஸட் பிரைஸ்னா அந்த பென்னு சொன்னல ஃபிக்ஸடா பிரைஸ் 5லயே இருக்குன்னு சொல்லிட்டு, அப்போ ஏஆரோ எம்ஆரோ எப்படி கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னா, குவான்டிட்டிக்கு 1ல இருந்து 6 வரைக்கும் கொடுப்பாங்க. பிரைஸ் ஃபிக்ஸடா 5, டோட்டல் ரெவன்யூ 1 into 5 5, 2 into 5 10, 3 into 5 15, 4 into 5 20, 5 into 5 25, 6 into 5 30 அப்படின்னு சொல்லி டோட்டல் ரெவன்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதோட ஆவரேஜ் ரெவன்யூ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 5. இப்போ 10க்கும் 5க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் 5, 15க்கும் 5க்கும் என்ன டிஃபரன்ஸ் 5, 20க்கும் 15க்கும் என்ன டிஃபரன்ஸ் 5, 25க்கும் 20க்கும் என்ன டிஃபரன்ஸ் 5. இதுதானே இந்த மாதிரி தானே ஆவரேஜ் ரெவன்யூ, சாரி மார்ஜினல் ரெவன்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இதுல ஆவரேஜ் ரெவன்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா, 5 divided by 1 5, 10 divided by 2 5, 15 divided by 3 5, 20 divided by 4 5, 25 divided by 5 5, 30 divided by 6 5. இந்த மாதிரி தான் ஆவரேஜ் ரெவன்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ 0 0 நீங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல அவுட்புட், ஒய் ஆக்சிஸ்ல பிரைஸ், ஏஆர் எம்ஆர் தான். ஏஆர் எங்க இருக்கு, ஆவரேஜ் ரெவன்யூ தோ இருக்கு, எம்ஆர் ஆவரேஜ் ரெவன்யூ தோ இருக்கு. அப்போ எல்லாமே என்ன இருக்கு, போத் 5 5 கான்ஸ்டன்ட் அண்ட் ஈக்குவலா இருக்கு, கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னு சொல்றது இதுதான். ரெண்டுமே என்னவா இருக்கு, 5லயே இருக்கு. அப்போ 0 to 1க்கு 1க்கு 5, 2க்கு 5, 3க்கு 5, 4க்கு 5, 5க்கும் 5, 6க்கும் என்ன இருக்கு 5 பிரைஸ் தான், 5 rupees தான் இருக்கு. அப்போ ஸ்ட்ரைட்டா என்ன பண்றோம், ஒரு லைனை டிரா பண்றோம். என்னென்ன லைன், ஏஆருக்கும் எம்ஆருக்கும், போத் ஏஆர் அண்ட் எம்ஆர் என்ன பிரைஸ்ல தான் இருக்கு, ₹5ல தான் இருக்கு. இதுதான் வந்து கான்ஸ்டன்ட் பிரைஸ்ல இருக்கு. ஓகே, நம்ம இன்னைக்கு என்னென்ன கிளாஸஸ் எல்லாம் பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும்னா, காஸ்ட், காஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம், ரெவென்யூனா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ காஸ்ட்ல என்னென்ன இருக்கு, டோட்டலா 7 கிட்ட இருக்கு. ஃபிக்ஸட் காஸ்ட் பார்த்தோம், and then மார்ஜினல் காஸ்ட், ஃபிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட், இந்த ரெண்டு காஸ்டையும் பார்த்தோம். ஃபிக்ஸட் காஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம், வேரியபிள்னா என்ன பார்த்தோம். டிசி டோட்டல் காஸ்ட், டோட்டல் காஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம், டிஎஃப்சி பிளஸ் டிவிசி, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா டிசி கிடைக்கும். செகண்ட் ஒன்னு ஆவரேஜ், ஆவரேஜ் ஃபிக்ஸடையும் ஆவரேஜ் வேரியபிளையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும், ஆவரேஜ் காஸ்ட் கிடைக்கும். and then ஃபைனல் காஸ்ட், மார்ஜினல் காஸ்ட், இது மூணு என்னது காஸ்ட். அதுக்கப்புறமேட்டு ரெவென்யூ, ரெவென்யூல என்னென்ன பார்த்தோம், டோட்டல் ரெவென்யூ, ஆவரேஜ் ரெவென்யூ, மார்ஜினல் ரெவென்யூ, டோட்டல் ரெவென்யூ, ஆவரேஜ் ரெவென்யூ, மார்ஜினல் ரெவென்யூ, இது மூணுத்தையும் என்ன பண்ண நம்ம பார்த்தோம். அண்ட் தென் ஃபைனல் ஒன் இன்னும் ஒன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப். எதோட ரிலேஷன்ஷிப், ஏஆர் அண்ட் எம்ஆர், ஆவரேஜ் ரெவென்யூக்கும் மார்ஜினல் ரெவென்யூக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பத்தி பார்த்தோம். அது கான்ஸ்டன்ட் பிரைஸ்ல எப்படி இருக்கும், ரெண்டுமே சேமா ஒரு ஈவன் ஸ்ட்ரெயிட் லைனா தான் அது ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். தேங்க்யூ கைஸ்.